பண்ணிட்டு இருக்க? வாத்து சுத்திட்டு இருக்கேன். காலையில வாத்து சுத்த வந்தாச்சுங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு தங்க பொண்ணு கேட்டுருந்தாங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் செய்யற வேலையை எடுத்து போடுங்கமான்ட்டு. ஆனா ஒரு நாள் ஃபுல்லா எடுத்து போட முடியுமான்னு தெரியலடா தங்க, அவ்வளவு வேலை இருக்கும். காலையில ஒரு 10 மணி வரைக்கும் நானும் அப்பாவும் என்னென்ன சின்ன சின்ன வேலைக்கு செய்யறேன்னு பாக்கலாமா அந்த வீடியோவில் பாக்கலான்னு தங்க. இப்ப வந்து காலையில இருந்துச்சு நான் வாத்து சுத்த வந்துட்டேன். இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேலை என்னன்னா நான் மேக்கப் பண்ணிக்கிறேன் தான். சரி சரி ஓகே. நானும் போய் பால் வாங்கிட்டு வந்துருங்க. பால் வந்து கொஞ்சம் தூரம் போய் வீட்டு பால் வாங்கணும். சரி போய் வாங்கிட்டு வந்துருங்க. அதாவது வண்டியில தாங்க போகணும், ஒரு கொஞ்சம் தூரம் போகணும் பால் வாங்கறதுக்கு. பாருங்க பால் வாங்க கிளப்பிட்டாரு அவரு. இப்போ பாருங்க அவரு பால் வாங்கிட்டு வந்துட்டாரு. பால் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? பால் வாங்கிட்டு டீ தூள் வாங்கிட்டு வந்தாச்சா? கால் டீ வைக்கிற வேலை வருது. பால் ஊத்துனா போட்டோம்னா தண்ணி ஊத்துறோம். அப்பதான் கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகும். ஆமா. ஒன்றரை டம்ளர் பால், ஒரு டம்ளர் தண்ணி இதை ஊத்துனாதான். பாருங்க காலையில இவர் வேலை டீ வச்சு கொடுத்துருவாரு. டீ தூள் போட்டலாம் ஒரு ஸ்பூன். ஓகே ஓகே. அடுத்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கு. ஏலக்காய் அதுக்காகவே பொடி பண்ணி வச்சிருக்கோம். நான் பொடி பண்ணி வச்சுட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ பத்தம் அவ்வளோ நிறைய. ஓகே. இப்போ அது கூடவே இஞ்சி தோலை செதுக்கி இவ்வளோ பீஸ் போட்டால் போதும். இதை வந்து இடிச்சு போடணும். சும்மா இதுக்கு என்ன போய் அது வெளியே வச்சுதான் அவ்வளோதான். போட்டுடலாம். போட்டு இஞ்சி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிடலாம். வந்து எவ்வளோ சூடான பாத்திரமா இருந்தாலும் கையை பிடிச்சி தூக்குவேன். அதில் கரண்ட் அடுப்புல சூடு ஏறாதுன்னு நம்ம மக்களுக்கும் தெரியும். எடுப்பாங்க இடுக்கையில தான் எடுப்பாங்க. ஆமா மட்டும் பாருங்க எவ்வளோ சூடாக இருந்தாலும் கொதிச்சு இருந்தாலும் கையிலேயே. ஆமா அதே கேஸ்ல வச்சு எடுங்க பார்க்கலாம். கேஸ்ல வைக்கக்குள்ள பார்ப்போம். கேஸ்ல வச்சு எடுத்தா பரவாயில்ல தான். சரி ஓகே. டீ வச்சுக்கிட்டு வரீங்களா? நான் போய் வார்ப்பு சுத்துறேன். நீங்க மட்டும் ஏங்க இப்படியே இருக்கீங்க? நீ ஒன்னும் கவலைப்படாத புள்ள, இன்னும் 3 மாசத்துல எல்லாமே மாறிடும். இது நம்ம வாழ்க்கையா? இல்ல புள்ள, காலம். வாங்க டீ. உங்களுக்காக டீ கொண்டுட்டு வந்து கொடுத்துருவாரு. காலையில நான் வாக்கு ஓட்டினா அவர் போய் பால் வாங்கி வந்து டீ வச்சு இங்க வந்துடும். ஓகே டீ குடிக்கலாம் வாங்க எல்லாரும். சக்கரை போட்டிருக்கோம், அதனால எக்ஸ்ட்ரா சக்கரை ஆத்திக்கணும். ஓகே. இப்போ அவரும் என்ன கூடவே சேர்ந்து டீ குடிச்சிட்டு போய் வேலைக்கு பார்ப்பாரு. என்ன வேலைன்னா அப்படியே மேலே கொஞ்சம் கூட்டி விட்டு அந்த கார வாசலை அவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாருன்னா நான் வந்து 8 மணிக்கு போய் சமையல் செய்வேன். பாருங்க எங்கள் வீட்டுக்காரர் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன் வீடியோ எடுக்கிறேன். இது எதுக்குன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த வேலை தான் நான் செய்யணும், இந்த வேலை தான் நீ செய்யணும்னு இருக்கிறாங்கல்ல. அதனால ஒரு என்ன சொல்றது, ஒரு சும்மா ஒரு பதிவு. நீங்க வேலை செய்வீங்க, பாவசத்துல வேலை, அந்த வேலை, சமையல் வேலை, எல்லா வேலையும் செய்யலாம். வீட்டை சுத்தம் பண்றது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்றோம். இவர் வந்து இந்த ஒட்டரை அடிக்கிறது, இந்த மாதிரி வீடு கூட்டி கொஞ்சம் கிளீன் பண்றது, இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாருங்க. இதுல ஒன்றும் தவறா எனக்கு தெரியல. ஆனா என்னன்னா இதுதான் நம்ம சமையல் ரூம். ஆமா இப்ப பாப்பா வந்து வெளியில போறதுனால ஆமா இதுதான் வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். இதுதாங்க சமையல் ரூம் தனியா இருக்கு. ஆமா இதுதான் சமையல் ரூம். இப்போ அந்த வீட்டுக்கு போனதுனால இந்த சமையல் ரூம் இதா இருக்குது. நீங்க கிளீன் பண்ணிட்டு காட்டுங்க, நானும் போய் சமையல் செய்யறேன். பாருங்க இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை செய்யறதுனால தப்பு இல்லைங்க. ஆனா என்னன்னா நான் வீடு கூட்டணும்னா, நான் துணி துவைக்கணும் இப்படின்னு இல்லாம இப்ப அவங்களும் வேலை செய்யறத நம்மளும் கலந்து ஷேர் பண்ணிக்கிறோம் இல்லையா? இப்ப பாருங்க இது ஒட்டரை அடிச்சு கிளீனா கூட்டி விட்டாரு. பாருங்க இப்ப பாருங்க இந்த ரூம், இது வந்து பெட்ரூமுங்க. எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஆமா ஆமா
இப்போ இது வந்து பெட்ரூம். உட்காந்து ஆ பெட்டு கட்டிடலாம். பெட்டு கட்டிடலாம் குமிச்சு போகுமா. இந்த பெட் வந்து எனக்கு அந்த காலத்தில் எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தது. இந்த பெட்டும் இந்த பீரோவும் எங்க தாய் மாமா எடுத்து கொடுத்தது. சரி, உங்கள் தாய் மாமா எடுத்து கொடுத்தது. தாய் மாமா கல்யாணம் செய்தாங்க எடுத்து கொடுத்தது இந்த பெட்டு அந்த பீரோ. இப்போ பெட்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இது ஒரு ஸ்டோர் ரூமுங்க. ஆமாம், இது கிளார் அடிக்குது. இப்போ நல்லா தெரியுது. இது ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் ரூம்பு. இதையும் அப்படியே க்ளீன் பண்ணிக்கிறது. இதில் ஏதோ பாத்திரம் அரிசி கிரிசி ஏதாவது வச்சுக்கிறது. இதுதான் ஸ்டோர் ரூம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு சகோதரரும் சகோதரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதனால தான் சொல்கிறேன். வீட்டில் நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தால் தேவையில்லைங்க. ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ஹெல்ப்பாக இருக்கும். அதனால நான் சொல்ல வரேன். இப்போ நானும் சும்மாவெல்லாம் இருந்துட்டு வேலை வாங்க மாட்டேங்க. எனக்கும் அவ்வளோ வேலை. போய் சமைக்கணும். ஆமாம். இப்போ இந்த தலைவுலேருந்து இங்கேருந்து இது வரையிலும் கூட்டணும். இங்கே மேலே கார் வாசலில் இவர் கூட்டிகிட்டு வர, தோட்டத்தை நான் க்ளீன் பண்ணணும். அவர் தோட்டத்துக்கு வர மாட்டார். சரி, செய்கிறீங்களா? நான் போய் சமையல் செய்யட்டுமா? வேலை முடிச்சுட்டு வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆமாம், வார்க்கு வேலை முடிச்சுட்டு வந்து 8:30 வரையிலும் வார்க்கு வேலை. 8:30க்கு மேலே வந்து தாங்க சமையல் செய்ய ஆரம்பிப்பேன். இட்லி ஊற்றி வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு இதுக்கு ஏதாவது சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் மதியம் சமையல் செஞ்சுக்குவோம். இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு. இப்போ சட்னி இது குழம்பு ரெடி பண்ணணும். சிம்பிளாக சீக்கிரம் என்ன ரெடி பண்ணலான்னு பார்த்தா சீக்கிரம் ரெடி பண்றதுக்கு ஒரே ஒரு குழம்பு தேங்காய் சட்னி தாங்க. தேங்காய் கடலை சட்னி. அதனால தேங்காய் கட் பண்ணி போட்டுக்குவோம். அது ரெடி ஆகிறதுக்குள்ள இந்த சட்னி செஞ்சுக்குவோம். கொஞ்சம் கடலை ஒரு நேரத்துக்கு மட்டும். இப்ப இந்த சட்னிக்கு கடலை தேங்காய் ஒரு 4 கருவேப்பிலை, ஒரு 4 பூண்டு, 2 பூண்டு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 4 பூண்டு, ஒரு பீஸ் துண்டு இஞ்சி, 3 வரமிளகாய். இது காரம் இல்லாதனால 3, காரமாக இருந்தால் 2 போட்டால் போதும். கொஞ்சம் உப்பு, கல் உப்பு. இவ்வளோதாங்க எங்களுடைய சட்னி. சேர்த்தலாம், இது கூட சீரகம் சேர்த்தலாம். நான் சேர்த்தல. ஓகே. சூப்பரா தேங்காய் கடலை தண்ணி சட்னி. ஓகே. சட்னி தாளிச்சிடலாம். இதுல வந்து என்னடா இதுல ஊத்துறாங்களேன்னு நினைக்காதீங்க. இது நம்ம ஆட்டிட்டு வந்தா கல்லெண்ணெய். அடியில் இந்த இது வேஸ்டா போயிடும் ரொம்ப நாளைக்கு தான். பாருங்க, இது கூட லைட்டா கடுகு, இது கூடவே ஒரே ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை. அவ்வளோதான் இது தாளிப்பு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு வரணும். அந்த வேலை முடிஞ்சது. அதை இட்லி வேகத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதனால அதுக்குள்ள இந்த பாத்திரத்தை கழுவி போட்டுருவோங்க. கொஞ்சமா வீட்டுக்காரர் கழுவி போட்டுருவாரு. கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா நான் கழுவி வேலைக்கு போட்டாச்சு. சட்னி ஆட்டியாச்சு. சூப்பரா வெந்துச்சு. இட்லி பாருங்க மலமா வெடிச்சிட்டு சூப்பரா இருக்குது. இட்லி சூப்பரா வந்துச்சு. பாருங்க சூப்பரா துணியில ஒட்டாம வந்துச்சு. துணியில ஒட்டாம சூப்பரா வந்துச்சு. பாருங்க, காலையில டிஃபன் ரெடி. ஓகே, அவ்வளவுதாங்க காலையில வேலை. மதியத்துக்கு கரெக்டா 20 நிமிஷத்துல எல்லா வேலையும் ஆயிடுச்சு. ஆமா, எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. காலையில சிம்பிளா எது செய்ய முடியுமோ அது செஞ்சிருவேன். இப்போ சாப்பிடலாம். இட்லி சட்னி.
நிறைய பெருசா 2-3 குழம்புலாம் செய்ய மாட்டேங்க. ஒரு குழம்பு சிம்பிளா காலையில அங்க வேலையை முடிச்சுட்டு வந்தா ஒரு குழம்பு ஒரு சாதம் சிம்பிளா எது சீக்கிரம் வேலையாகுமோ அதை செஞ்சிருவேன். இதுதான் காலையில என்னுடைய வேலை. சாப்பிட்டு 10 மணிக்கு போய் நின்னோம்னா ஒரு 12 மணி வரையிலும் வார்ப்பு சுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து சாதம் வடிச்சிட்டு ஏதாவது சிம்பிளா தயிர் இருந்ததுன்னா தயிர் தாளிச்சுக்கோங்க. அது மாதிரி இன்னைக்கும் தயிர் தாளிச்சு சாப்பிட்டு போய் ஒரு 3 மணி வரையிலும் சுத்திட்டு வந்து மதியம் சாயந்தரம் இது வந்து டீ டைம். சாயந்தரம் டீ டைம். அதனால போண்டா டீக்கு போண்டாவா? டீ வச்சுட்டு சரி நம்ம பக்கமா கடை இல்லை, அதனால நம்ம சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா 5-6 போண்டா. 5-6 போண்டா. இருந்தாலும் பால் ஊற்றி வச்சுருக்கு டீக்கு போட்டு இருந்தாலும் போண்டா போட்டுட்டு போய் டீ வச்சா சரியா போயிடும். அதனால டீ வந்துட்டு இருந்தாலும் போண்டா போட்டுட்டு 2 வேலையும் ஒரே டைம். டீ வந்துட்டு இருக்கு டீக்கு போண்டா. சாயந்தர டைம் போண்டா டீ. போண்டா டீ போண்டா டீ அதுக்கு பேரு போண்டா போண்டா டீ. அதனால பாருங்க சூப்பரா சாயந்தர டைம் காலையில வேலை செஞ்சுட்டு நேரத்துக்கு நம்மளே ஒரு 4 போண்டா போட்டு ஒரு டீ வச்சு குடிச்சிட்டு போனா ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கும். அதனால போண்டா போட்டுட்டு இருக்கேன். இங்கே போண்டா இங்கே டீ கொதிச்சிட்டு இருக்குது. டீக்கு சக்கரை போடுறாங்க. இங்கே போண்டா கொதிச்சிட்டு இருக்குது. சாயந்தர டைம்ல காலையில சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு நம்மளே எப்படி 4 போண்டா செஞ்சு டீ வச்சு குடிச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும். அதனாலதாங்க நானே தேவைன்னா படகு செஞ்சுக்கிறது. வெல்கம் டு போண்டா டீ. வெல்கம் டு போண்டா டீ. வெல்கம் டு போண்டா டீ. வெல்கம் டு போண்டா டீ. நீங்க ஏதோ காமெடி பண்ணுங்க. ஆமா ஆமா சரி ஓகே கடிச்சிட்டு சாப்பிடுங்க. கடிச்சிட்டு வரல பாருங்க சாயந்தர டைம்ல நமக்கு போண்டா நம்மளே செஞ்சு ஒரு டீ போட்டு உக்காந்து பொறுமையா திங்கிறது அது வேற லெவல். ஓகே வாங்க வாங்க போண்டா டீ குடிக்கலாம். ஓகேங்க பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.